அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கோவை தலைமை தபால் நிலையத்தில் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஊழியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். தாரை தப்பட்ட இசையுடன் ஆடல் பாடலுடன் கொண்டாட்டம் துவங்கியது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஊழியர்களுக்கு பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. அதில் 2047 இந்திய அஞ்சல் துறை எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் கோலப் போட்டி நடத்தப்பட்டது. கற்பனையை தட்டிவிட்ட ஊழியர்கள் பல்வேறு வடிவங்களில் கோலம் போட்டு அசத்தினர். 2047 ட்ரோன் டெலிவரி, ஹெலிகாப்டர் டெலிவரி போன்றவை இருக்கும் என ஊழியர்கள் கோலம் போட்டிருந்தனர். மேலும் புதிய தொழில்நுட்பத்துடன் அஞ்சல் துறை வளர்ந்த இந்தியாவை பிரதிபலிக்கும் என ஊழியர்கள் தெரிவித்தனர். பொங்கல் ஃபங்க்ஷனை சிறப்பாக கொண்டாடுறோம். எங்கள் டிபார்ட்மெண்ட் பொதுவாக மக்கள் எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிபார்ட்மெண்ட்டு. அதுவும் இப்போ இந்த எனேபிள்டு சர்வீஸில் டெவலப் ஆகிருக்கிறதுல எங்கள் டிபார்ட்மெண்ட் அவுட் ஃபேஷன்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு இது இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. நாங்கள் என்னென்னு கேட்டால் முதல்ல க்ரீட்டிங்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக அனுப்பிச்சிட்ருப்பாங்க. இப்போ இருந்தாலும் என்னென்னா பொங்கல் இந்த மாதிரி நேரத்தில் அது அப்போ நிறையா வால்யூம் வரும். இருந்தாலும் நம்ம நாங்கள் என்னென்னா நாங்களுமே எங்களை புதுப்பிச்சு இந்த எங்களுடைய சாஃப்ட்வேர் அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா இப்போ APT 2 கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய இப்போ இந்த கோல போட்டியெல்லாம் நடத்தி இப்போ ட்ரம்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணி அதை நாங்கள் ஏன்னா அதை ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட அது போய் ரீச் ஆகணும். நாங்களும் பொங்கல் இப்போ கொண்டாடுறோம். ட்ரெடிஷ்னலும் இப்போ நம்ம மக்களும் தெரியணும், அது பண்ணணுங்கிற மாதிரி நாங்கள் அதெல்லாம் பண்ணுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் நம்ம டிபார்ட்மெண்ட் எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கெல்லாம் கொடுத்து அதில் என்னென்னாக்கா இந்த விக்ஷித் பாரத் 2047 நம்ம டிபார்ட்மெண்ட்டு இன்னும் நம்ம அதாவது பரிணாம வளர்ச்சியில் எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அந்த தீமாக வச்சு கோலப் போட்டியெல்லாம் நேற்று நடத்தி அதெல்லாம் நாங்கள் எங்கள் ஸ்டாஃபையும் ஏன்னா அவங்களுடைய
சிந்தனா சக்தியின் அடிப்படையில் தான் வந்து எப்படி நம்ம இன்னும் சொல்ல போனால் சேட்டலைட் போஸ்ட்டு அளவுக்கு நம்ம ஏன்னா அங்கேயும் மக்கள்லாம் போயிடுவாங்க அப்படிங்கிற ரீதியில் அவங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன்லாம் இருந்தது. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து இது வந்து கிட்டத்தட்ட இது 3-4 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது வந்து தொடர்ச்சியாக இது வந்து 3வது-4வது வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதை வந்து மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் தீம். காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இலாக்காவும் அது தகவமைத்து கொண்டு முன்னிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய மெசேஜ். அனைவருக்கும் முதலாவது எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அஞ்சல் துறையின் சார்பாக இப்படி ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் விழாவை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். பொதுமக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் துறையை வந்து எல்லோரும் மறந்துட்டதான் நினச்சிக்கிறாங்க. அவங்க ஏன்னா வந்து அந்த வாழ்த்து அட்டைகள் அனுப்புறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்த நிலைமையில் அஞ்சல் துறைக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கிற நேரத்தில் இல்லை நாங்களும் இருக்கோம், நாங்களும் ட்ரெடிஷ்னலாக வந்து எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு எதையுமே விட்டு கொடுக்கல அப்படிங்கிறத வந்து உணர்த்தும் விதமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக வந்து இப்படி ஒரு அஞ்சல் துறை வந்து ஒரு பொங்கல் விழாவை வந்து கோவை தலைமை அஞ்சலகத்தில் ஏற்பாடு செய்து நாங்கள் வந்து பண்ணிட்டு வரோம். இதுக்கு வந்து ஸ்டாஃப் மத்தியில் அமோக வரவேற்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வருடம் ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் ப்ரெஷரில் வந்து அவங்களோட அந்த வேலைப்பளு இது சம்மந்தமாக இருக்கிற எல்லா ப்ரெஷரையும் தாண்டி இந்த ஒரு நாள் முழுக்க அவங்க வந்து முழுக்க சந்தோஷத்தோடு அவங்க ஃபேமிலியோடு வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பித்து பல்வேறு போட்டிகள் அவங்களுக்கு நடத்துகிறோம். அதுலேயும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பரிசுகளை வாங்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த சிறப்பாக நடைபெற இந்த பொங்கல் வாழ்த்து இந்த பொங்கல் விழாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மண்டல அலுவலகத்திலேருந்து அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, அவங்களும் கலந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு இனிய நல்நாளில் தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை அஞ்சல் துறையின் சார்பாக நாங்கள் எல்லாரும் தெரிவிச்சுக்கிறோம். தமிழர் திருநாளாம் பொங்கலை திருவிழாவை ஒட்டி கோவை தலைமை அஞ்சலகத்தில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் பணிபுரியும் ஊழியர்களை குழுக்களாக பிரித்து பல்வேறு போட்டிகள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நேற்று கோல போட்டி நடத்தினோம். இன்றைக்கி வந்து பொங்கல் போட்டி, அதுக்கப்புறம் இசை நிகழ்ச்சி, கயிறெழுக்கிற போட்டி, உரியடித்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஊழியரின் நலனுக்காக நடத்தப்பட்டு வருகிறது. நேற்றைய கோல போட்டியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் விக்சித் பாரத் போஸ்ட் ஆஃபீஸ் 2047. 2047 அஞ்சலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையை ஒட்டி இங்கே 8 குழுக்களும் அவங்களோட கற்பனை திறனை வந்து கோலமாக ஓவியம் வரைஞ்சாங்க. இதில் வந்து ஒரு 3 டீமுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுங்கிற 3 டீமுக்கு வந்து எப்படி அந்த தலைப்பை ஒட்டி எந்த மாதிரி கருத்துக்களை உள்ளே கொண்டிருக்காங்க. நாளைக்கு ஒரு சேட்டலைட் டெலிவரி, ஒரு ட்ரோன் டெலிவரி, மெட்ரோ ட்ரெயின் டெலிவரி அப்படின்னு அஞ்சலகத்தை வந்து நாங்கள் எந்த அளவுக்கு வந்து 2047 இருக்குங்கிற இமேஜின் பண்ணி நாங்கள் கொண்டிருந்தோம். செம்ம மாசா கலக்கலா எல்லா ஊழியர்களும் பங்கேற்று இங்கே வந்து அவங்களோட திறமையை வந்து வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அஞ்சலகத்தில் வந்து நாங்கள் மக்கள் பணி இல்லாமல் இந்த மாதிரியான ஊழியர் நலனுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டுட்டு வரோம். ஸோ பொங்கலை ஒட்டி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திட்டுறோம். எல்லாத்துக்கும் தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அஞ்சலகம் சார்பாக.